Hello Rascals, welcome back to our new video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டு இருக்கிறது என்னென்னா GoPro செட்டப் ப்ரோ எப்படி ப்ரோ ஹெல்மெட்டில் GoPro மவுண்ட் பண்ணுறதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. நான் அங்கங்கே அப்பப்போ ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, இது எல்லாருக்குமே ஒரு டவுட்டாகவே இருக்கே, இது நம்ம ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படி ஒரு புருடாவை போட்டுட்டு கண்டென்ட் இல்லை, அதனால் இதை பண்ணி தான் ஆகன்னு ரைடு போகிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஸோ கண்டென்ட் இல்லாத காரணத்தினால் GoPro செட்டப், அதுவும் நம்ம புது ஏஜிவி ஹெல்மெட்டில் தான் GoPro செட்டப் பண்ண போகிறோம். முன்னாடி உள்ள ஆக்சரில் GoPro செட்டப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸ்டார்டிங்லாம் அதை கலட்டி மாட்டுறதுக்கே செம்ம கடுப்பாக இருக்கும். பேடிங்ஸ்லாம் கலட்டிட்டு வயர்லாம் சுற்றிக்கிட்டு இப்போ அது சர்வீஸ் ஆகி போச்சு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். ஸோ டக்குன்னு மாட்டிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏஜிவில் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி மாட்டுறேன்னு தெரில, பார்ப்போம். ஹெல்மெட்டில் GoPro மவுண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பொருள் வேணும், எப்படி அதை மாட்டணும், எப்படி விளாக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. வேறு லெவல் கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது புதுசாக மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹெல்மெட் எப்படி GoPro மாட்டுறதுங்கிறத இதில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரீல்ஸ் அப்புறம் ரைடுக்கான அப்டேட்ஸ்லாம் இல்லை கைஸ், ஃபஸ்ட் வரும். மறந்து விடாதீர்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போகலாம். மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் ஒரு நல்ல ஹெல்மெட்டு. அது ஹெல்மெட்டில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. ஒரு நல்ல ஹெல்மெட்டாக வாங்கிக்கிறங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டியோவில் ரைட் பண்ணாலும் சரி, இல்லை பெரிய பைக்கில் ரைட் பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸலில் ரைட் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல ஹெல்மெட் அட்லீஸ்ட் ஒரு 5K 3 to 5Kக்குள்ளேயாவது வாங்கிக்கிறங்க. நான் ஃபஸ்ட்டு டியோவில் தான் ரைட் பண்ணேன். அப்போ 5,000 தான் நான் ஹெல்மெட் எடுத்தேன். இப்போ ஏஜிவி எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹெல்மெட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது GoPro பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா GoPro Hero 9. இதை நான் தொடச்சி எடுத்துகிட்டு வரேன்னு நினச்சேன், மறந்துட்டேன். அப்படியே இருக்குது, கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, மன்னிச்சிருங்க. இது GoPro Hero 9. அதுக்கப்புறம் நீங்கள் GoPro இது ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்காக இந்த உலான்சி கேஸ் கண்டிப்பாக வேணும். இந்த இருக்குது பாருங்கள், இதில் போட்டிருக்கா உலான்சி கேஸ். இந்த உலான்சி கேஸ் வேணும், இதுவும் வாங்கிக்கிறேங்க. அப்புறம் இந்த மைக் அடாப்டர். சில பேர் பார்த்தீங்கன்னா மீடியா மோட் அப்படிங்கிற ஒரு இது வாங்குவாங்க. அது இதை விட அப்படியே டபுள் மடங்கு காஸ்ட்லி. நல்ல யூடியூபர்ஸ் கூட அந்த மீடியா மோட் யூஸ் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச ஆனால் செர்ரி ப்ரோ யூஸ் பண்ணுறாரு. மற்றபடி வேறு யாரும் யூஸ் பண்ண மாதிரி தெரில. மீடியா மாடு ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரில. ஆனால் மீடியா மாடு போகிறது நல்லதான். நான் மீடியா மாடு யூஸ் பண்ணல, இதுதான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மைக் அடாப்டருக்கு சொருகிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக, இதுதான் ஆக்சுவலாக மைக்கு. இது ஒரு நார்மல் மைக்கு தான். இதோட கம்பெனி பேர் கூட எனக்கு தெரியாது. இது சக்தி சஜஸ்ட் பண்ணது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கிறேன். இது TRRS to TRS. இது ரோடோடது. இது மட்டும் ரோடு வாங்கி போட்டுக்கிறேங்க. இதுலேயுமே TRS to TRRS வரும். அது போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் எப்படி ரொம்ப ஸ்பீடாக போனேன்னா எப்படி டக் 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 டக்னு சவுண்ட் வரும்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் மின்னாய்ஸ் ரொம்ப பயங்கரமாக கேட்கும். அதனால் இந்த ரோடு மைக் நான் இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது 1200 சம்திங் ஏதோ வருது. இதை TRRS to TRS அப்படின்னு போய் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்காது. அவங்க ஆர்டர் போட்டு தான் தருவாங்க. ரொம்ப ரொம்ப ரேரான பீஸ் இது. ஸோ இது வாங்கிக்கிறேங்க. நான் முன்னாடி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மோனோ லெவலியர் மைக்ரோஃபோனுன்னு இருக்குது. இந்த மைக் தான் யூஸ் பண்ணேன். இதுலேயுமே அவங்களே ஒரு TRRS to TRS கேபிள் கொடுப்பாங்க, கனெக்டர் கொடுப்பாங்க. ஆனால் அது மாட்டாதீங்க. அது ரொம்ப ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இது வாங்கிக்கிறங்க. இந்த இதை இதில் சொருவிடணும். இந்த பின்னை ஏண்டா சிரிக்கிற, எல்லாம் டெக்னாலஜி. இதில் சொருவிடணும், அவ்வளோதான். ஹெல்மெட்டுக்குள்ள வச்சிடணும். இதை நம்ம ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு இந்த ஸ்ட்ராப் வாங்கிக்கிறேங்க. இது ஒரு 500க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வாங்கினேன், எவ்வளோ வாங்கினேன்னு தெரில. இது நல்லா தான் இருக்குது. இஞ்சிரும்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே ஆகல. சூப்பரான அந்த நைலான் சம்திங், அது டபுளாக போட்டிருக்காங்க, அதெல்லாம் பிய்யாது. அப்புறம் சில பேர் இதை கலட்டி மாட்டுற மாதிரி வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கலட்டி மாட்டுற மாதிரி வாங்கக்கூடாது. ஏன்னா அது டக்குன்னு அப்படியே விழுந்துடும். இதுனா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எதுக்காக கலட்டி மாட்டுறது வாங்க சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல வைக்க முடியாது, GoProவோட சேர்த்து வச்சா கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் கீழே விழுகும். இதுனா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். தனியாக கலட்டுற மாதிரி வாங்காதீங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GoProவில் ஒரே ஒரு பேட்டரி தான் வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கிக்கிறீங்க. நீங்கள் மோட்டோ விளாக் பண்ண போகிறதா இருந்தால் ஒரு பேட்டரி கண்டிப்பாக பத்தாது. ஒரு பேட்டரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 மினிட்ஸ் தான் நிற்கும். நீங்கள் 4Kல எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 20 மினிட்ஸ் தான் இருக்கும். 1080 எடுத்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் நிற்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 பேட்டரி வாங்கிக்கிறேங்க. நான் ஒரு 5 பேட்டரி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். அந்த பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நீங்கள் இந்த சார்ஜிங் அடாப்டர் வாங்கினாலே ஒரு பேட்டரி எக்ஸ்ட்ரா வரும்.
ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை வாங்கிக்கிங்க. அப்புறம் ஒரு மெமரி கார்டு, கோப்ரோக்கு மெமரி கார்டு கண்டிப்பாக வேணும். ஸோ மெமரி கார்டு வாங்கிங்க. இது இருந்தாவே கோப்ரோ செட்டப் முடிஞ்சிடுச்சு. இப்போ கோப்ரோ எப்படி மாட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. கைஸ், இதை வந்து ஏஜிபியில் வந்து இதை கலட்டுறது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆக்சர்லாம் ஈஸியாக டக்குன்னு கலட்டிடலாம். ஸோ இதை நான் இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதை மட்டும் உள்ளே திணிச்சு விட்டுறேன். எனக்கு வேறு வழி தெரியல அத்தா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுவும் உள்ளே வந்திருக்கணும். இந்த சிங்கிள் இது வந்து இங்கே வந்திருக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே உள்ளே விட்டுட்டு இதுலேயும் ஒரு கிணுக்குகள் இருக்குது. அந்த கிணுக்குகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இந்த சின் பேட் இருக்கும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். இதை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. மற்ற ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேடிங் வந்து அப்படியே கண்டினியூஸாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இடையில கேப் விட்டு இருக்குது. எம்டியில் கரெக்டாக இருக்கும், நான் பார்த்துருக்கிறேன். இதில் கேப் இருக்கிறதுனால நீங்கள் அந்த கேப் வழியாக விட்டுறலாம். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் பேடாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணுறதுனா, இது மேலேயே இது வச்சு இது மேலேயே போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கேப்பாக இருக்கிறதுனால இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். சில பேர் இதே மாதிரி கட் பண்ணி போடுவாங்க. அப்படி போகிற முடிஞ்சால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு இதை மாட்டிட்டு ஃபுல் டைட் வைக்கணும்னா லைட்டாக மட்டும் டைட் வச்சு இது பண்ணிடுங்க. செகண்ட் இதையும் மாட்டிடலாம். இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வர மாட்டுது. இதுக்குள்ளே விட்டுட்டு இப்போதைக்கு இதை லைட்டாக மட்டும் மாட்டிக்கிறங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கடா. இதை கரெக்டாக நான் ஆங்கிள் வச்சுட்டேன். இப்போ வச்சு அந்த இடத்துல ஒரு கிளிப்பு போட்டுடலாம். ஓகே, ஒரு பக்கம் கிளிப்பு போட்டுட்டேன். இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணி அதே டைட் வச்சுட்டு அதே கிளிப் போட்டுடலாம். ஓகே, ஃபைன். கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தானே இருக்குது. இப்போது இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை மாட்டிடலாம். ஸோ கரெக்டாக இதுக்குள்ள விட்டு இதையும் மாட்டிட்டேன். ஸோ ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக் செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக் செட்டப் பண்ணணும். அதுக்கு ஒரு பக்கம் உள்ள பேட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஓப்பன் பண்ண வேண்டாம். நீங்கள் சப்போஸ் ஏதாவது இந்த இன்டர்காம் அந்த மாதிரி இது பண்ணுறதா இருந்தால் 2 பக்கமும் ஓப்பன் பண்ணிங்க. லைட்டாக நம்ம வந்து சுற்றி இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக தான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஒரே ஒரு இதை மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் ஓப்பன் பண்ண வேண்டாம். சில பேர் வந்து இப்படி மாட்டுவாங்க, சில பேர் வந்து இப்படி மாட்டுவாங்க. நான் இப்படியே மாட்டி பழகிட்டேன். ஸோ நான் கீழே வச்சுக்கிறேன். கீழே வச்சுட்டு இந்த மவுண்ட்டை வச்சு இந்த டைப் சியை வந்து இதில், இந்த பின்னை வந்து இதில் டிஆர்ஆர்எஸ் டு டிஆர்எஸ் இருக்குது. இந்த உலான்சி கேஸ் வாங்கிட்டிங்கன்னா இதிலே எல்லாமே செட் பண்ணிடலாம். கேஸ் வாங்கினேன்னா இதெல்லாம் தனியாக நீங்கள் இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஒரு 1000 ரூபீஸ் செலவழிச்சு இந்த உலான்சி கேஸ் வாங்கிடுங்க. அதுதான் பெட்ரு. ஸோ நமக்கு வந்து எந்தளவுக்கு மைக் தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஓகே, உள்ளே இந்த இடத்துல கிளிப் பண்ணிட்டேன் மைக்கை கரெக்டாக வாய்க்கு நேராக. கொஞ்சம் ஸ்பாஞ்சு பெருசாக உள்ள ஒக்கால ஒலி கொஞ்சம் ஸ்பாஞ்சு பெருசாக உள்ள இது வாங்கிக்கிறங்க. அதுதான் உங்கள் மூச்சு காற்றெல்லாம் கொஞ்சம் கேட்காமல் இருக்கும். கொஞ்சம் வின்னாய்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாக சுற்றிட வேண்டியதான். கிட்டவா? ஸோ இது எங்கே வைக்க போகிறேன்னா இதுக்கு இடையில வச்சிட வேண்டியதான். இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். அப்படியே இதில் ஒரு பட்டன் இருக்கும், அதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிடுவோம். முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு கோப்ரோ செட்டப். அவ்வளோதாங்க. ஆமாம், வெற்றிக்குரிய போட்டுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லலாம் செம்ம கடுப்பாக இருக்கும் மோட்டோவ்ளாகிங் செட்டப் பண்ணுறதே. எதுக்குடா இதை போட்டு பிரித்தோம் அப்படின்ட்டு இருக்கு. 2 முன்னாடி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மைக்கு குறைன்னு கேட்குதுன்னு. இப்போ தான் தெரியுது அது மைக்குனால இல்லை, காற்றுனால இல்லை, இந்த மைக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு மைக் சேஞ்ச் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா அங்கங்கே தொங்குறதெல்லாம் உள்ளே எடுத்து அப்படி சொல்லி விட்டுற வேண்டியதான். ஸோ கரெக்டாக இங்கே உட்காந்துருச்சு. நான் இப்போ வந்து ஸ்பீடாக போய் உங்களுக்கு வந்து காமிப்பேன். அது உங்களுக்கு காற்று அடிக்குதா இல்லை அந்த டப் 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 சவுண்டு வருதா, அதெல்லாம் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியாக பண்ணியாச்சு. இந்த ரேப்பை பிரிக்கவே எனக்கு மனசு வரல. பட் பிரிப்போம். இப்போ ஓட்டணும்ல இருக்குது. பிரிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். எவ்வளோ அழகாக கோப்ரோ செட்டப் பண்ணிட்டேன்னு பாருங்கள். மைக் வந்து இந்த இடத்துல இருக்குது. மைக் தெரியுதா? ஸோ ஹலோ ராஸ்கல்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில.
நான் வந்து ஒரு 80-90 ஸ்பீடில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்போது உங்களுக்கு வந்து வின் நாய்ஸ் இருக்கா இல்லை டப் 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 சவுண்டு வருதா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ அது வந்து பைக்கில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட் மோடில் ஓட்டுவோமா இல்லை ட்ராக் மோடில் ஓட்டுவோமா? ட்ராக். இப்போ உங்களுக்கு உள்ள வின் நாய்ஸு அப்புறம் டப் 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 அந்த சவுண்ட்லாம் வருதான்னு கொஞ்சம் ஒரு 80 அப்புறம் 90 அப்புறம் 100 அதில் சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து முடிவு பண்ணணும் இது ஓகே தானா இல்லை வேறு எதுவும் இதுக்கு மேலே செட்டப் எனக்கு மாற்ற தெரியாது. ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் நான் மாட்டியிருக்கேன், பார்ப்போம். ஷார்ட்ஸ் போட்டு வந்தேன்னா ஹீட்டு சும்மா அப்படி அடிக்குது. ஓகே, ரெடியா கைஸ்? உள்ள உங்களுக்கு வின் நாய்ஸ் கேட்குதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ட்ராக் மோடு வேறு லெவலில் இருக்குங்க. ட்ராக் மோடெல்லாம் நான் இது வரைக்கும் அவ்வளோ வச்சு ஓட்டி பார்த்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. இப்போ உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா என்னங்கிறத மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட் கரோ. ஓகே, கொஞ்சம் ரோடு கிடச்சிருக்கு, நான் இந்த டைமில் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா 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 கேட்குதா? ஆனால் எனக்கு இந்த ஏஜிவி ஹெல்மெட்டு வேறு லெவலுங்க. உள்ள எந்த ஒரு காற்றுமே இது வரைக்கும் உள்ளே எனக்கு வரல. அவ்வளோ சூப்பராக இருக்குது, தலை ஆடவே இல்லை, அவ்வளோ நீட்டாக இருக்குது. அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்குது தலை எனக்கு. இப்போ தான் தெரியுது இந்த ஏஜிவி ஹெல்மெட்டோட ஒர்த்து. ஆடலாம் அசையலை, அது வாட்டில் இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து காரில் அந்த ஓப்பன் இருக்கும்ல மேலே, அதிலலாம் வந்து சின்ன குழந்தைங்க தான் எட்டி பார்த்துட்டு இருக்கோம். இப்போல்லாம் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது போல். ஒரு பெரிய ஆண்டி ஒன்று எட்டி பார்த்துட்டு போயிட்டுருக்கு. எனக்கு 120 கேட்காம இருந்தாலே போதும், நான் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஓட்ட மாட்டேன். எப்படியும் எனக்கு 120 அந்த சவுண்டு வின் நாய்ஸ் எதுவுமே கேட்காம இருந்துச்சுனாலே போதும். நான் பேசுகிறது மட்டும் கேட்டுச்சுன்னா ஓகே தான். கைஸ் ஒரு ஸ்டிச் அடித்து பார்க்கலாம். உள்ள கன்ஃபார்ம் சவுண்டு கேட்குன்னு தான் நினைக்கிறேன். ட்ராக் மோடில் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 டைம் ஓடி பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதில் வந்து ஒரு 158 போயிருக்கேன். ஆனால் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அல்டிமேட். நடு ரோட்டில் கார் நிப்பாட்டி வச்சுருக்கானுங்களே, செத்த வயலுகளாம். ரிட்டன் வந்துட்டேன். ரொம்ப தூரம் போகல, கொஞ்சம் தூரம் மட்டும் தான் போய் பார்த்தேன். இதிலேயே தெரிஞ்சிருக்கும் நமக்கு இதில் கரெக்டான நாய்ஸ் கேட்குதா, நம்மளோட சவுண்ட் மட்டும் கேட்குதா, இல்லை எக்ஸ்ட்ரா வின் நாய்ஸு அப்புறம் வந்து டப் 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 அந்த டப் 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 சவுண்ட் பார்த்தா தான் செம கடுப்பாக வரும். எனக்கு எடிட் பண்ணும்போது எனக்கே கடுப்பாக இருக்கும், கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் பார்ப்போம். இந்த டைம் கேட்கக்கூடாது. எங்கேயும் போகல, இந்த புதுசாக இதுக்கு GoPro மாற்றினேன். சரி எதுவும் உள்ள சவுண்ட் எதுவும் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன உடனே ஓட்டா ஹெல்மெட்னா வாங்கணும்னு தெரியாது, வரும்போது அன்பாக்சிங்கில் சொல்கிறேன். சஸ்பென்ஸாக வச்சுக்கிறது, வாங்கிட்டேன் சஸ்பென்ஸாக வச்சுக்கிறது. நான் நீ போட்டவே நினச்சேன் இந்த ஹெல்மெட் வாங்கிட்டாங்க அப்படின்னு. அதான் இப்போ தான் இது செட் பண்ணேன். சரி எதுவும் உள்ள ஏர் நாய்ஸ் எதுவும் வருதா அப்படின்னு பார்க்குறக்கா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். அவ்வளோதான். வீடியோவில் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. அப்புறம் அந்த GoPro செட்டப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்க போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பேசலாம், எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ரைடு வீடியோவாக இருக்கணும் வேண்டிக்கிறோம். இப்படி தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், ஆனால் ரைடு வீடியோவே வர மாட்டுதப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வந்துடும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் மழை தண்ணி அப்படி இருக்குன்றதுனால தான் கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு.